இந்த தலைப்பு தருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், குர்ஆன் உருவாக்கிய சமூகத்தை பற்றி நான் சிலாகித்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரசூல் குர்ஆனை பொறுத்தல ஒரு அற்புதம், அதிசயம் என்று நிறைய கோணங்களில் பேசலாம். திருக்குர்ஆன் ஒரு வாழன்னு கேட்பேன், என்ன பேசன்னு கேட்பேன். அந்த அளவுக்கு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சமூகம் என்று கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் தன்னை பிள்ளைய கடத்தை நசுக்கி பொம்பளை பிள்ளையா இருந்தால் குழியை தோண்டி புதைச்சிட்டு வர்றவங்கலாம் இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு போய் பயான் பண்ணுங்கன்னா எப்படி பயான் பண்ணுன்னு கேட்போம். என்னப்பா புள்ளைய போட்டு ஆம்பளை புள்ளைன்னா அவங்களுக்கு சீங்கக்குட்டி மாதிரி கையில் வச்சுட்டு ஆம்பளை புள்ளைன்னு வாங்கலாம். பொம்பளை புள்ளை பெற்றுட்டாங்கன்னா அந்த பொம்பளை புள்ளைன்னு கேள்விப்பட்ட உடனே முகமெல்லாம் கருத்து போயிருமோ. முகமெல்லாம் கருத்து போகிறது மட்டும் இல்லாமல் சொந்த வாப்பா குழந்தைய கொள்ளுவாராம். அப்படிப்பட்டவர்கள் தண்ட புள்ளைய கொண்டதுக்கு பிறகு கர்வமாக வீதியில் நடந்து வருவார்கள். ஆம்பளை புள்ளை இருந்தால் ஒரு பெருமை. அப்போ உலகத்தில் அடிமைத்தனம் இருக்குன்னு இறைவன் சொல்றான். இதெல்லாம் இறங்குற டைம்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, குடி ஹராமன் இன்னும் வரல, குடிச்சுட்டு தொழுகைக்கு வருவாங்க. அப்படி ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு உலகத்துள்ள எல்லா தலைவரையும் கூட்டி வருவோம். நீங்க மாத்துறீங்களான்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டு பார்ப்போம். எல்லாரும் செஞ்ச புரட்சியோடு தலைவன் இப்படி செய்ய இயலாது. யாரும் தலைவனை கொண்டாந்து நிப்பாட்டலாம், தலைவனுக்கு கட்டுப்பாடு கொடுக்கலாம். ஆனால் குர்ஆன் உருவாக்கிய ஒரு கூட்டத்தை பொறுத்தளவுல இது ரொம்ப பெரிய அற்புதம். ஏன் அற்புதம் என்றா, காட்டு மிராண்டிகள் என்று இருந்த கூட்டம் உலகத்தில் மனிதர்களுக்கு முன்மாதிரி என்று மாறினாங்க. ஏன்? ஆகப்பெரிய பாவம் செஞ்சவன் யாரு, ஆக மோசமானவன் யாரு, அப்படிப்பட்ட ஆள் ஃபிரௌன் எல்லாம் எடுத்து காட்டுறான். பாருங்க, 1 நம்பர் கொடுங்கோலையும் ரொம்ப மோசமானவன். இப்படி காட்டுற மாதிரி மனிதர்களை ஆக மோசமானவன் அல்லாஹ் யாரை சொல்றான் தெரியுமா? திருக்குர்ஆன் இறங்குற நேரம் உள்ள சமூகத்து கொஞ்சம் நீங்க தான்பா. அவர் என்ன பண்றார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இவ்வளவு சொன்னார். 100க்கு 100% எந்த அரசியல்வாதிக்கு இல்லாத பவர் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. இது சொல்ல முன்னாடி 100க்கு 100 ஒரு தலைவர் வந்தாருன்னா அவருக்கு பாதி இருக்கும் பாதி இருக்காது. ஒரு 75 ஓட் போடுவாங்க, 25 எதிர்ப்பாங்க. பெருமானாருக்கு இஸ்லாத்துக்கு முன்னாடி 100க்கு 100 வாக்கு. யாரு கேட்டால் அல்லாமீன் ஷாதிக் அவர் போறாரு. அவ்வளவு பெரிய பேரோடு பெருமானார் இருந்தாங்க. அந்த பேர் ஒரு இரவில் மாறிச்சு. ஒரே ஒரு இரவில். விபச்சாரம் செஞ்சாரா, குடிச்சாரா, தப்பு பண்ணினாரா, ஒரு இரவில் மாறிச்சு. எல்லாம் 99.99 அவ்வளவு பேர் எதிர்த்தாங்க. அவர் சொன்ன ஒரு தத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்தில் முன்னாடி நின்று வாப்பாட சொந்த சகோதரர். இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தில் உங்க வாப்பாட சகோதரர், வாப்பா இல்லவங்க, அவர் நிற்கிறார். தப்பில்லை கியாமா நாசமா போகணும். ஜமால் இதுக்குதான் எங்களை கூட்டிங்களான்னு கேட்டார். இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டீர்களா? இந்த ஒரு கொள்கை அவர்களை தாங்க முடியாம போச்சு. அவ்வளவு பேரும் எதிர்த்தார்கள். அவ்வளவு பேரும் எதிர்க்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாக்கு பிடித்து பலமான எதிர்ப்புக்கு மத்தியில் ரசூலா சொல்றாங்களே, அப்பதான் அவர்கள் நிறைய வேலைகள் செஞ்சாங்க. பெருமானாருக்கு என்னெல்லாம் பண்ண இயலுமோ அதனால அல்லாஹ் சொல்றான், குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நரகத்தில் போட்டா நீங்க தான் லாஸ்ட், நீங்க தான் நரகத்தில் கீழே. அவங்கள கொண்டு போய் எங்க வச்சான் அல்லாஹ்? சொர்க்கத்துக்கு மேல, சொர்க்கத்திலே மேல் மற்றும் உட்டத்தில் மேல ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன்டா. இதை நீங்க சொல்லுங்க. புத்திரத்துல எல்லாரையும் கூப்பிடுவோம், ரொம்ப மோசமான குடிபோதையில் உள்ளவனு கூப்பிடுவோம், விபச்சாரம் தான் தன் வாழ்க்கைன்னு சொல்றவனை கூப்பிடுவோம், தொழுகை இல்லைன்னு கூப்பிடுவோம். அவர்கள் நூற்றாண்டுகளாக அளவைக்கிற மனிதர்களாக, யுக புருஷர்களாக மாத்திரத்துக்கு ஒருத்தன் வரட்டும். நீங்க காட்டுங்க. இந்த தலைவர் மாத்துவார், ஐன்ஸ்டீன் மாத்துவார், இவர் தோமஸ் ஆல்வா எடிசன் மாத்துவார். அவருக்கு பல்பை கண்டுபிடிச்சாரு, அவர் இதை கண்டுபிடிச்சாரு. மனித உள்ளத்தோடு தொடர்பு கொள்வது ரொம்ப கஷ்டம். கணவனுக்கு மனைவியை மாற்ற இயலாது, மனைவிக்கு கணவனை மாற்ற இயலாது, 20 வருஷமா சொல்லி வளர்த்த புள்ளைய மாற்ற இயலாது. அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்து ஒரே கூட்டமாக இருந்தார்கள். நீங்க நினைக்கிறீங்களா இந்த உலகத்தில் ஒரு ஆட்சி அமைக்கிறது லேசண்டு, ஒரு நாட்டை பிடிக்கிறது என்பது இலகுவான காரியம் என்று? ஒரு பெரும் ஆச்சரியம். இன்றைக்கும் வரலாறு ஆச்சரியர்களுக்கு பதிலில்லாத ஒன்றை திருக்குர்ஆன் உருவாக்குது. என்ன உருவாக்குது? இதை நீங்கள் புகாரியுடைய ஆரம்ப ஹதீஸ்களை பிரட்டி பார்த்தால் ஆச்சரியம். ஹிர்கல் மன்னன் அபூ சுஃபியானோட பேசின உரையாடல் ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கும். அரபிகள் என்றா யார் என்று வரும்?
அப்படி ஒரு சைடுல பண்பு, ஒண்ணுமே இல்லாத ஒரு கூட்டம் உலகத்துக்கு பண்பு சொல்லி கொடுக்குது. 14 நூற்றாண்டுகள், 1400 வருடங்கள் தாண்டி இன்றைக்கு அவங்க பண்பை பார்த்து நேற்று நடந்ததுக்கு இன்றைக்கு அழலாம். நீ முதநாத்து உள்ள ஜனாசாவை போய் கண்ணீர் வடிக்கலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புத்தகத்தில் மௌத்தா நான் சொன்ன அழுவீங்களா? நீங்க அதை சொன்னா நீங்க துடிப்பீங்களா? அது அழுதெல்லாம் முடிஞ்சாச்சுப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அது அப்பவே அடக்கியாச்சு. இப்ப அது ஹெட்லைனா வராது, அது டாபிக்கா வராது. ஆனா பள்ளி பள்ளியாக இலங்கையில மட்டும் இல்லை, அமெரிக்காவில், பிரான்சில், ஜெர்மனியில் பேசுகிறார்கள். யாரை பத்தி? அந்த மனிதர்களை பத்தி. போட்டோ இல்லையா, ஒண்ணு இல்லையா. என்ன என்ன ஆச்சு அவங்களுக்கு? என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அற்புதமாக நடந்துச்சு. என்ன அற்புதம்டா, உலகத்தில் யாருன்றே தெரியாத ஒரு கூட்டம் நாளைக்கு ஆள வந்துட்டாங்களா. அவங்க தான் உலகத்தை ஆள போறாங்க. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஆகிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்டா, ஜனாதிபதி ஆன பிறகு ஆரம்பத்தில் ஹெட்லெஸ் பேனால தான் சைன் வச்சாரு. எந்த ஜனாதிபதியும் செய்யாத வேலை. ஒரு 10 ரூபாய் ஹெட்லெஸ் சூட்டி எடுத்துட்டு அதில் சைன் வச்சாரு. சைன் வச்சு இப்படித்தான் அவர் ஒரு வித்தியாசமா நடந்தார். அதோட ஒரு பேட்டி கொடுத்தார். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாருன்னா, அதாவது அவர் ஒரு பேட்டி கொடுக்க, மக்கா மதீனா சவுதியை பொறுத்தல்ல அரசியல் என்பது அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. உலகத்தில் அவர்களால் எந்த ஒரு இடத்துக்கும் வரையறாது. ஏனென்றால் அவங்கள்ட்ட பல்கலைக்கழகம் விட்டு பாடசாலை விட்டு எழுத தெரியாதவங்க கூட, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாதவங்க கூட சொந்த நிற்கிறார்கள். டெக்னாலஜி தெரியுமானா தெரியாது, எதுவுமே தெரியாது. பெருமானார் வந்தார்கள் மக்காவுக்கு. 13 வருஷமா அவங்களை ஏற்றுக்கொள்ளல. மற்ற மீதி 10 வருஷத்துல ஒரு 7 வருஷம் கழிய பெருமானுடைய கை மேலோங்குது. மேலோங்குது. பெருமானார் விட்டு போகிற நேரம் ஒருவராக தொடங்கிய கொள்கை இந்த பக்கத்தில் அபூபக்கர் தொடங்கின கொள்கை பறக்குது. எங்க போகுதுண்டா, உங்க புள்ளைட்ட வீட்டுக்கு கொண்டு போய் நீங்களும் சேர்ந்து, அந்த மதீனாவுக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை. ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா உலகத்துல? பெரிய பெரிய விஞ்ஞானி பிறந்த மண்ணா? அப்படி எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. மதீனா பெருமானார் வந்த பிறகு எல்லாம் கீழே சரசரன்னு உழுவுது. 1000 வருஷம் பழமையான ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரத்தில் பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியுது, இத்தாலி. ஒரு நாட்டை தலைநகரமா வச்ச ரோம சாம்ராஜ்யம் கண்ணு முன்னாடி உழுவுது. ஈரான் என்ற நாட தலைநகரமா வச்சு கொண்ட பாரசீக சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம் ஒரு நாடை நினைக்காதீங்க. இந்த நாடு இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல ஒரு மன்னர் இருப்பாரு. அவர் சின்ன மன்னர், குட்டி மன்னர். இவருக்கு பெரிய மன்னர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கீழே வந்துட்டா இந்த நாட்டில் உள்ளவெல்லாம் சின்ன மன்னர், சிறிய மன்னர்களாக ஆயிடுவாங்க. குட்டி மன்னர். பெரிய மன்னருக்கு கீழே சின்ன மன்னர் உள்ளதுதான் இது. இப்ப எல்லாம் பார்க்க இயலாது. அதான் சாம்ராஜ்யம். அவன் மன்னர் பேர் அது ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டஸ் சீசர். ஏன் பிப்ரவரி 28 வருவதுன்னு கேட்டா அந்த 2 மன்னரும், அதாவது 31 வரும், 30 வரும், 31 வரும், 30 வரும், இப்படிதான் வரணும். பிப்ரவரியில இருந்து கலட்டி ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டஸ் சீசர் 2 பேரும் உனக்கு 31 எனக்கு. அவன் என்ன பண்ண, தரையில போடல, ஹிரோஷிமால பாதியில கொண்டாந்து, வானத்திலிருந்து பாதியில கொண்டாந்து செதற விட்டான், வரிக்க விட்டான். வெடிக்க விட்ட உடனே ஹிரோஷிமா ஜப்பானுடைய வர்த்தக நகரங்கள் 10 எரியுது. நாகசாகியில கொண்டாந்து போட்டான். உடனே ஜப்பான் உடனே சரணாகடி அடைஞ்சான். அமெரிக்கர்கள் நிப்பாட்டுங்க. பெருமானுடைய நுபுவத்துடைய ஆட்சி இந்த உலகத்துக்கு வந்து நின்றதுக்கு பிறகு தன் ராஜ்யத்தை அறிவித்தது. உலகம் சர 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 என்று கீழே விழுந்தது. நம்ம நாடு கூட இந்த நாட்டில இருந்து எழுதி வச்சிருக்கிறாங்க, இது இஸ்லாம் சந்தித்தோம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் எங்களுக்கு நல்ல உபசரித்தார். இலங்கையில் இருந்து ஒரு மன்னர் ஒரு கூட்டத்தை அனுப்பி அவ்வளவு தூரத்துக்கு கேள்விப்பட்டுச்சு. வாட்ஸ்அப்லயா, பேஸ்புக்லயா, டிக்டாக்லயா, எதுல என்ன புரட்சி? மைக் போட்டாங்களா ரசூல்லா? எப்படி ஆரம்பித்தார்கள்? என்ன நடந்துச்சு? அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உலகத்தில் இன்றைக்கு 1 கோடியா, 2 கோடியா, 100 கோடியா, எத்தனை பேருடைய கல்விகளை கவர்ந்திருக்கிறது. எப்படி போச்சு? எல்லா மார்க்கத்தையோட மேலவங்க செய்வான்றான்ல அந்த சமூகம். அவன் ஃபெயிலான உடனே நல்லா படிச்ச ஒரு பிள்ளை, ஏதோ ரிசல்ட் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு, அந்த கம்மி ஆகிற நேரம் அவன் ஃபெயிலாக பயம் இல்லை. ரிசல்ட் ஃபெயிலாக தானே பயப்படணும். ஃபெயிலானா அடுத்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, இதுக்கு பேர் போபியா. 3வது பாட்டுக்கு என்ன
போபியா என்பது அது இஸ்லாத்தை கொண்டு போய் எங்க வச்சான் தெரியுமா? டேய் போபியா இது பயம், இவங்க மாறிடுவாங்க. ஏன் இவ்வளவு காலமா பயம் உடல்ல தெரியுமா? பயம் தெரியல தெரியுமா? 1924 வரைக்கும் அந்த பொடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன் விட்டு விலகினார்களே. அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? குர்ஆன் கிட்ட போயிடாது, முடிஞ்சு போச்சு. ஹிஜாப் உடுத்த பொம்பளை ஏன் பயம் தெரியுமா? சொல்லி கொடுக்க போறியே, குர்ஆனை தொடுறா, இது வந்தா இவன் தான் உலகத்தில் அது நெருங்க விட்டா இவர்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள். நான் சொல்லல, குர்ஆன் சொல்றது அவனுக்கே தெரியும். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லைன்ட்டாங்க. நீங்க நம்ம உலகத்தில் ஆளக்கூடியவங்க. அல்லாஹ்வோட உதவி பெற அளவுக்கு நீ நின்றவை. உங்களை எவனும் கேட்காது. உலகத்தில் நீங்க தான் தெரிய நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அது தெரியும். அல்லாஹ் அந்த வாக்கை நிறைவேற்றினான். பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி பயணம் போகிற நேரம், மக்களை கூட்டம் கூட்டமாக பார்த்த நேரம், இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் ஒரு ஐத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியை நீங்க பார்ப்பீங்க. பெருமானார் பார்க்கிறார்கள். தன்னுடைய கடைசி காலம், ஒரு காலத்துல பையத்து பண்றதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு மன்னிப்பையும் சேர்த்து சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்று இதையே தொடர்ந்து ஓதி வந்தார்கள் என்று ஆயிஷா சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றேன்டா, முஸ்லீம்களோட குர்ஆனை விட்டு தூரமாக்க, இதுக்கு எவ்வளவு சல்லி செலவழிக்கலுமோ அவ்வளோ செலவழிச்சு. ஏய் நீங்க வச்சது என்ன, நாங்கள் இப்படி அடிச்சு அப்படி வரும். இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை கையில் வச்சிருக்கிறோம், ஒரு பட்டன் அமுழ்த்துன்னு அங்கே போய் பட்டுரும். அப்படி கண்டுபிடிச்சி அரபிகள்லாம் முன்னேறி போய் உலகத்தை பிடிச்சாங்கன்னா ஓகே. அரபு நாட்டில் மாணிக்கம் கிடச்சி கோடி கோடியாக சல்லி கொட்டி, இப்போ இன்றைக்குள்ள இந்த ஒயில சொல்லலை, இதை மாதிரி ஏதாவது கிடச்சி பணத்தால் ரோம பேரரசு எங்கே நிற்கிதுன்னா சிரியாவில் நிற்கிது, சிரியா போர்டரில் நிற்கிது. அதுக்கு மேலே வரல. ஏன்பா வரலன்னு கேட்டிங்கன்னா எட்டி பார்க்குறான், ரெண்டு பல்லரசும் சண்டை பிடிக்குது. இதை நீங்கள் சூறா ரூமில் போய்த்து பார்க்கலாம், 30வது அத்தியாயத்தில் போய் பார்க்கலாம். ரோமமும் பாரசீகமும் சண்டை பிடிக்கும். சண்டை பிடிச்சா அது பெரிய நியூஸ், அது பெரிய எட்டி பார்க்காமல் வல்லரசுகள் எட்டி கூட பார்க்காத ஒரு சமுதாயம். திருக்குர்ஆன் மெல்ல மெல்ல வானத்திலிருந்து இறங்க ஆரம்பிக்குது. அந்த அருள் மதீனாவை சூழ ஆரம்பிக்குது. இறைவன் அவர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறான். மனிதர்கள் புனிதர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் எங்களை கண்ணீர், குடும்பம் இன்றைக்கும் எங்களை அள வைக்கிறது. அவருடைய மனித பண்புகள் சுப்ஹானல்லாஹ். ஒரு தலைவர் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு தலைவரை ஏற்றுக்கொண்டோம். யாரோ தெரியாத வர்றவரை பார்த்து, இந்த ஊர்லேருந்து வந்திக்கிறார், எங்கப்பா நீங்கள் ரத்னபுரம் சொத்துல பாதியை கொடுத்துடணும். சொந்த தம்பிக்கு 1 லட்சம் கொடுக்கறதுக்கு இந்த யோசனை, அவனுக்கு ஒரு 5 லட்சத்தை ஆபரேஷனை கொடுக்கறதுக்கு 1000 யோசனை குறைஞ்சிருமாண்டி. சொத்துல பாதியை கொடுங்கன்னா வந்தா வர்த்தானுக்கு எப்படி கொடுக்குறேன்னு கேட்பாங்க. பெருமானார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சரி, ஆட்சி அமைக்க பெருமானார் பெரிய ஒரு தங்கத்தை கொண்டாந்து பெரிய வயலெடுத்து வச்சு, நான் இப்போ ஆட்சி அமைக்க போகிற மதியம் நான் உடுத்த உடுப்போட ஒன்றுமே கொண்டாடாமல் உடுத்த உடுப்போட வந்து அவங்க மக்கள் பார்த்து நீங்க இருங்க என்று சொன்ன உடனே அந்த உடுப்போட வந்த ரசூலுல்லாஹ் மக்கால வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு, மதீனால ஒரு ஆளை கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, 450 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள மக்கா, அவங்களை இங்க வந்தா அவர்களை உபசரித்த விதம் திருக்குர்ஆன் அழகா பேசுது. இவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர்கள் எப்படி வருவாங்கன்னா மெஷின்ல போட்டு எடுத்தா பரவாயில்ல. அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கணும்டா இது எங்களை விட அமெரிக்கர்களுக்கு தெரியும், வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரியும். திரும்ப முஸ்லிம்கள் குர்ஆனை நெருங்கக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக நிற்கிறார்கள். அவர்களுக்குள்ள திரைப்படங்களை கொண்டு போவோம், அவங்களுக்குள்ள லிக்கரை கொடுப்போம், ஆல்கோஹால் கன்சப்ஷனை போடுவோம், ஆடை இல்லாத நிர்வாண படங்களை கொண்டு போய் சவுதியில் போடுவோம், அதுக்குள்ள நுழைப்போம். இவெல்லாம் போட்டும், இவன் கல்புல இறைவனை பற்றி வரக்கூடாது. வந்துட்டாண்டா உலகம் தன்னுடைய அறிவை இழந்து யோசிச்சு பார்க்கு. எந்த கட்டத்தில் இஸ்லாம் சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கு அதாவது அரபிகள் லாயக்கே இல்லை. ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது எதுவும் இல்லாமல் அமைத்தார்கள் என்றால் இறைவன் தன் வேதத்தை இறக்கின பிறகு அவங்க கல்புகள் மாறிச்சு. உலகத்தில் படித்தவர்கள் எல்லாம் பற்றி யோசிப்போம், அப்புறம் ஊடு கட்டத்தை யோசிப்போம். நிறைய ஆசையோடு உள்ளவங்க இன்றைக்கு பலஸ்தீன மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஊடெல்லாம் எரியுது, ரொட்டி அங்கே பாஞ்சு போய் ரொட்டிக்கு எடுத்துட்டு வயிற்று பசிக்கு போற நிக்கணுமே, புள்ளை கொடுத்துட்டு பசிதான் ரொம்ப முக்கியம். பசி கொடுமையில் உள்ளவர்கள், அவ்வளோ பெரிய பசி கொடுமையில் உள்ளவர்கள், அந்த கொடுமையை அனுபவித்தவர்கள் ஒரு காலமும்
தான் பசியில் நிற்கிற நேரம் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டான், சான்ஸே இல்லை, நேவர். அது எனக்கு தெரிந்த அளவுக்கு அது சாத்தியம் இல்லை. நீங்க எப்பயும் கொடுப்பீங்க, நீங்க பசியில வாடி துடிக்கிற நேரம் கொடுக்க இயலாது. ஆனால் வரலாறு ஆச்சரியப்படுத்துது. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். விருந்தாளி வந்து அந்த காலத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது அரபுகள்கிட்ட. என்ன எழுதப்படாத சட்டம்? அரபுகள் பொதுவாக அவங்க வாப்பா வாப்பான்னு 10 தலைமுறைக்கு பேர் பாடமாக்கி இருப்பாங்க. எதுக்கு பேர் பாடமாக்குறாங்கன்னா அவங்களுக்கு லூசியில் சும்மா பாடமாக்குறது. அது எதுக்கு பாடமாக்குறாங்கன்னா அந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னார் மகன்டா தூரத்தில் இருந்து வந்தவங்க அந்த ஏரியாவை கடந்து போவாங்க. ரெஸ்டாரண்ட் இல்லை, ஹோட்டல் இல்லை, வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு மக்காண்டு வைங்களேன். நான் மதீனாவுக்கு புகழை நாங்கள் அந்த காலத்திலேருந்து ஒரு குடும்பத்தை பழகிருப்போம். அப்போ பேரா சொன்னா இன்னா வாங்கன்னு வாங்க. இவங்க மக்காவுக்கு போனால் அங்கே தங்குவாங்க. அப்போ இவங்க விருந்தோம்பல் பண்ணுவாங்க, அவங்க விருந்தோம்பல் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கு. இஸ்லாத்துக்கு போகிற மக்கள் சாரையாக ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாங்க. தூரத்துலேருந்து வர்றாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து வர்றாங்க. வந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தாங்க. பெருமானாரை கண்டு அசந்து போகிறாங்க. பெருமானாரோட பேசணும் பண்ணாங்க. அந்த இரவு தங்கணும் துடிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு யாருமே மதீனாவில் தெரியாது. அவங்க வியாபார நிமித்தம் வரல, ஒரு குடும்பத்தை சந்திக்க வரல, ஹாத்தமுல் அன்பியாவை சந்திக்க வந்திருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி. பெருமானார் பள்ளியில் எழும்புவாங்க, மக்களே என்னுடைய விருந்தாளி வந்திருக்கிறார். கண்ணியப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க. பள்ளிவாசல் தலைப்படுத்துகிற விதை என்ன தெரியுமா? பட்டினியில் நிற்கிற நேரம், உங்கள் வீட்டில் நிற்கிற யாராவது நீங்கள் பட்டினியே இல்லை, இன்றைக்கு உள்ளவன் வீட்டுக்குள்ளே நிற்கிற நேரம் ஏதாவது ஒரு பிஸாவை கொண்டாந்து வச்சுட்டான்னு வைங்க, உள்ள 4 பேர் அம்புட்டையும் திண்டு முடிச்சிடாம இருக்கணும். நாங்களும் ஒன்று டேஸ்ட் பண்ணணும், இன்னொருத்தர் கொடுக்க உள்ளவன் நினைக்கிறான். உள்ளவன் ஒரு பிரியாணியை கொண்டாந்து வச்சு அவ்வளோத்தையும் மேஞ்சிடக்கூடாது, நாங்களும் கொஞ்சம் எடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த சிரித்தான். நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் அபூ தல்ஹா ஆண்டார்கள். இன்னமா நுதீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்கள் எந்த தேங்க்ஸையும் யாரிடம் எதிர்பார்க்கவில்லை. தேங்க்ஸ் சொல்லுங்க பிரதர், எங்களுக்கு ஏதாவது கூலித்தாங்க பிரதர். இன்னமா நுதீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுத்தார்கள். தங்களை வயிற்றிலே பட்டினி போட்டு இந்த மஸ்ஜிது நபவிக்கு வரக்கூடியவர்கள், என் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் கண்ணியப்படுத்தி விடுங்கள் என்றார்கள். அன்சாரிகளே இதை கண்ணியப்படுத்துங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டில் எதுவும் இல்லாமல் வருபவர்களை கண்ணியப்படுத்திய ரசூலுல்லாஹ். இது குர்ஆன் உருவாக்கிய சமூகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் இந்த பாடத்தை எந்த பல்கலைக்கழகத்தாலும் வந்து நிற்கிறான், கிளப் வழியில் திரிகிறான் அமெரிக்காவில். ஏன்பா கிளப்புக்கு போறீங்கன்னு கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், அமெரிக்காவுடைய சிச்சுவேஷன்ல ஒன்றை சொல்லுகிறேன், நல்லா ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் என்னப்பா எல்லா வகையிலையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுக்கு அதாவது திருமணத்தில் கொடுக்குற ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பருவம் இஸ்லாத்துல இல்லை. ஆனா அந்த மாதிரி புள்ளைய மறைச்சிடணுமா? அதே புள்ளைய கொம்பரண்டாகி மறைச்சவன் கல்யாணம் பண்ணி கொண்டாந்து வெளியே வைப்பான். இங்கே தெரியுது, அங்கே தெரியுது, உள்ளதெல்லாம் தெரியுது. அவனும் மான மரியாதை இல்லாதவன் திருமணம் முடிக்கிறான். அவன் 50 பேருக்கு காட்சி பொருளாக காட்டி மனைவி என்றான். அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க நீங்கள் சில பேர். அமெரிக்காவோட சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா? இவன் சொல்கிறான் சைக்காலஜி படி, அந்த புள்ளைக்கு இப்போ ஒரு விளையாட்டு இருக்கு, அது வெக்கம் சொல்ல இயலாது, பப்ளிக்காக பேச இயலாது, ஒரு வெக்கமானது. பெத்த தாய் தன்னை வாகனத்தில் கொண்டு போய் அந்த கிளப்பில் இறக்குவாங்க. கிளப்பில் இறக்கினா என்ன கிளப்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது புரிஞ்சா? அவர் சொல்கிற அந்த தாய் சொல்கிற, டோன்ட் பி ப்ரெக்னென்ட் ஆகாது, டோன்ட் பி ப்ரெக்னென்ட், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். புரிஞ்சா? அது என்ஜாய் யுவர் செல்ஃப். அது எல்லாமே பிரச்சனை. அந்த மனித கல்விகளுக்கு ஏற்படுத்தும் மாற்றங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் பட்டினி உச்சக்கட். அவர் இஸ்லாத்துக்கு வந்தது லாஸ்ட் மூமெண்ட்டில் 8ல் 2 வருஷம் ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றவர். அவ்வளோதான். 2 வருஷத்தில் அறிவிச்ச ஹதீஸ்லாம் இவ்வளோ, அவ்வளவுதான். அதில் அவர் ரசூலுல்லாஹ்வை கண்டு மயங்கிட்டார். பட்டினியில் மயங்கி கீழே விழுந்து விடுவேன், என் மேலுக்கு மேல் ஏறி பிள்ளைகள் விளையாடும் பைத்தியம் என்று நினைத்து பெருமானார் வீடை தாண்டுகிற நேரம் என் வயிற்றை கொண்டு போய் அழுத்தி அந்த அளவுக்கு பசியெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். அப்படியே ஒரு நாள் நிற்கிறேன், அபூபக்கர் வர்றாங்க. குருவானா எனக்கு கேட்க வைக்கும், அவ்வளோ பசி. நான் ஒன்று கேட்குறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு கேட்குறேன். அவரும் ஏதோ சொல்லிட்டு ஒரு கதையை நாங்கள் கதைக்கிறோம். அந்த கதை 2 நாளோட முடியும், 4 வருஷத்துக்கு நிற்கும், சில நேரம் ஒரு 40 வருஷத்தில் முடிஞ்சிடும். 1400 வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன செய்தி அவர் மனசில் நினைச்சது அவர் வெளியிடுறாரு. என்ன சொல்றாரு? பால் கோப்பம் வந்துட்டு, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மரபு என்ன? நான் விருந்தாளியை கூட்டிட்டு வந்தேன், விருந்தாளிக்கு அவருக்கு தான் முன்னுரிமை, அதான் மரபு. வலதுல இருந்தால் வலதுக்கு கொடுக்கணும். இப்போ என்னாச்சு? இவரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா
பாலை கண்டுடனே மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி, பால் கோப்பை. அல்ஹம்துலில்லாஹ். பசியில உள்ளவனுக்கு நீங்க எதை காட்டினாலும் மகிழ்ச்சி வராது. சின்ன பிள்ளை, நீங்க பெரிய கோடீஸ்வரன் வைங்களேன், சின்ன பிள்ளை உங்கள்ட்ட இருக்குது மகன், அவர்கிட்ட போய் மகன் நான் தான் ஊர்ல பெரிய புத்திரத்திலே பெரிய கோடீஸ்வரன், நீ கார் கேட்டலையா வாப்பா, இந்த பெஞ்ச் காரை கொண்டாந்து முன்னுக்கு வச்சிருக்கிறேன். உங்க ஆட்கள் இருக்கிறாங்களே முன்னாடி, இவர் தான் லீடர், இருப்பாங்களே 70 பேர், கொஞ்சம் அந்த அந்த மாதிரி அவங்கள கூட்டிட்டு வாங்க. இவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு போக சொன்னாங்க. ஏன் தெரியுமா, எனக்கே போதாது, இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்கண்டா அவங்களுக்கு. அவரை பற்றி அறிவிக்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாம் பெரிய இடத்துக்கு போய்விட்டது. எவர்களுக்கு சாப்பிட வழி இல்லையோ அவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு பகுதியில் கவர்னர்களாக, மன்னர்கள் மாதிரி கவர்னர்களாக நிற்கிறார்கள். அவரை பற்றி ஒரு தோழர் சொல்லுகிறார், அபூ ஹுரைராக்கு தான் அமீர் என்பதே மறந்துவிட்டது. ஏனென்றால் உமர் பின் கத்தாப் என்ற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில் ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பொறுத்தல்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, புக்கெல்லாம் படித்து நிறைய அவங்க படிக்கிறதெல்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றி தான் படிச்சிருப்பாங்க. முழுக்க இதுக்கு முன்னாடி உள்ள லீடர்ஸ் எல்லாம் படித்து தண்ட பர்சனாலிட்டி அதை மாதிரி மாற்றுவாங்க. காந்தி ஃபேமிலி பெரிய சல்லிகார ஃபேமிலி, இந்தியாவில் பெரிய ஃபேமிலியில் போனதுக்கு எங்களுக்கும் சில நேரம் பணம் வராதுன்றெல்லாம் சொல்லுவாள். என்ன சாப்டர்ண்டா, இங்கே உள்ள தலைவர்கள் மகமால இப்போ மாதிரி இல்லை. இப்போ கூட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பி டாக்டராக்கி எடுத்துடலாம், சீட்டு கிடைக்கல, ஒரு அளவு படித்தா அனுப்பியாச்சு அங்கே டாக்டர். சிம்பிளாக்கலாம். இன்றைக்கு படிப்பு அந்த அளவுக்கு, சாதாரண வீட்டில் ஒரு காணியை விட்டா அனுப்பி எடுத்துடலாம். 50 லட்சம் போனால் அவர்கள் அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருக்கணும். காந்தி ஃபேமிலியிலேருந்து மகாத்மா காந்தி அனுப்புகிறாங்க. அனுப்பினா டை கோட்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு வருவார்னு பார்த்தா மகாத்மா காந்தி வேற மாதிரி வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் ட்ரெயினில் போகிறேன், ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம்லாம் சொல்றதுக்குரிய டைம் இல்லை. என்ன நடந்துச்சு, மகாத்மா காந்தி டீச்சர் மாதிரிலாம் யாருன்னு கேட்டால் பெரிய பெரிய ஆட்கள், லியோ டோல்ஸ்டாய் அந்த மாதிரி பெரிய. இவ்வளோ பொலிட்டிக்கல் லீடரை படித்த மகாத்மா காந்தி இந்தியாவில் எல்லாத்தையும் கழட்டி போட்டு, அதான் செருப்பு வேணான்ட்டு, நீ என்ன மாதிரி நட, நான் வெறும் காலம் நடக்க போறேன், இஹ்ரா மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு நான் என்ன மாதிரி விடு, இப்படி வா இந்தியாவை கெட்டுவோண்டு. லண்டன்ல படிச்ச எந்த அகம்பாவம் இல்லை. இன்றைக்கு இந்தியர்கள் மறக்கல. இந்தியாவின் தேசிய தந்தைன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவை கொஞ்சம் நெஞ்சமாவது களவெடுக்காம செஞ்சவர். அவர் வாயிலிருந்து ஒரு தடவை வெளியாயிட்டு அவர் படிச்ச எல்லா தலைவரையும் தூக்கி ஒரு பக்கத்துல போட்டு இந்தியா இதை மாத்தணும்டா, இதான் பொலிட்டிக்கல் லீடராக நின்று பேசுகிறார் என்றா அவர் கொட்டுன்னு கொட்டுது. அவ்வளவு பணம் கொட்டுறனர். உமர் பின் கத்தாபை பார்த்தா யாரு, ஷாஹிபுர் ரசூல், ரசூலுடைய ஒரு தோழர், குர்ஆன் உருவாக்கிய மனிதர்கள். அவர் சொல்லுவாரே, ரசூலுடைய தோழர் எப்படி நடக்கிறார், அவருடைய கீழாடையில் ஒட்டு போடப்பட்டிருக்கு. மாமன்னர். அவரை சந்திக்கிறதுக்கு பெரிய பெரிய மன்னெல்லாம் வருவாங்க. என்ன கேள்விப்பட்டு பெரிய சின்ன லேண்டே ஆட்சி பண்றாரு. சின்ன பகுதியை நினைக்கிறீங்களா, உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான பகுதி அவர் கையில நிக்குது. அப்படி மன்னர் அவரை சந்திக்க வர நேரம், இந்த வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, சின்ன பிள்ளைகள் ஆடிட்டு நிற்கிறாங்க. அவர் எங்க தேடினாலும் இல்லை. எங்க மன்னர், இந்த பிள்ளை கையில் உள்ள நேரம், லுஹா நேரம், தூங்குற நேரம். அவர் அங்கே பாருங்க, அந்த மரத்துக்கடியில் போய் பார்க்குறாங்க. நிஜமாவே அந்த மரத்துக்கடியில் அவர் நிம்மதியாக தூங்குறாரு. தஹஜ்ஜத்துக்கு எழும்பினவர்கள் அவர்கள் ஒரு பகுதி தூங்குவார்கள். அந்த தூக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அசந்து போனார்கள். பெருமானாரை பார்த்து தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு தோழர்கள் எல்லாம் அவருடைய நல்லடியார்களே, தான் உலகத்தையே கையில் கொடுக்கிற நேரம் அவர்கள் உலகத்தை பார்த்து மாறவில்லை. இவங்களுக்கு ஏதாவது செக் பண்ணாங்களான்னு கேட்டா குர்ஆனை ஓதினார்கள். அது கல்புகளை மாற்றியது, மனித புனிதர்களாக மாற்றின. இந்த புரட்சி எனக்கு இப்போ கொண்டு வாங்க, எவனையாவது கொண்டு வந்து உட்கார வச்சு இதை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். இது இம்பாசிபிள் டார்கெட். அல்லாஹ் அவங்க கையில் துனியாவை கையில் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் தான் துனியாவை ஆளக்கூடியவர்கள், நான் என் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்டா. ஒரு சமுதாயம் தோத்து விட்டது, புதிய சமுதாயத்தை நான் உருவாக்கிட்டேன். ஒரு சமுதாயம் இணை வைத்தார்கள், அந்த நபியுடைய சமுதாயத்தை நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டேன், அவங்கள ஓரமாக்கிட்டேன். இப்போ இந்த நபி அந்த சமுதாயத்தை கொண்டு வந்த ஆட்சியை கையில் கொடுத்து குர்ஆனுடைய ஆட்சியை அல்லாஹ் காட்டி அவர்களை கண்ணியப்படுத்துகிற நேரம், மெல்ல மெல்ல குர்ஆன் விட்டு நகர்ற நேரம், அவங்க கையில் இந்த ஆட்சி அல்லாஹ் எடுத்துட்டு நீங்கள் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டீங்க என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பகுதியை தந்திருக்கிறான். அந்த காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உம்மத் இவ்வளவு தூரத்துக்கு வருவதற்கான மிக முக்கியமான ரகசியமாக தான். இன்னும் சொல்ல போனால் உமர் பின் கத்தாப் அவங்க சஹாபாக்கள் குர்ஆன் உருவாக்கிய மக்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிரியா பிடிக்கப்படுகிறது. சிரியா பிடித்த உடனே அமீருல் முஃமினீன் வர சொல்றாங்க, வாங்க நாங்கள் பிடிச்சிட்டோம்,
சிரியா என்பது ரசூலுல்லாவுடைய கல்வியில் நேசமான உள்ள தேசம். அது ஷாம். ரசூலுல்லா சொல்ல போக்கல எங்கள் ஷாம் என்பார்கள். மலக்குமார்கள் தங்கள் ரெக்கைகளை தாழ்த்திய பிரதேசம். இப்ராஹிம் நபி உட்பட எக்கச்சக்கமான நபிமார்கள் மிதித்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா போச்சு. கருப்பரெல்லாம் கோவிட் டைமில் மாஸ்க்கும் போடலை, ஒன்றும் போடலை. கோவிட் அவுட் பிரேக்கில் அவங்க வெளியே வந்து நின்று எங்களில் ஒருத்தனை கொண்டாண்டு. ஏண்டா கொண்டாண்டு? வெள்ளை கருப்பர் வித்தியாசம் இன்றைக்கும் இருக்கு. யூ பிளாக் அண்ட் ஒன், யூ பிளாக். அதிசயத்தில் அதிசயம் ஒபாமாவை கொண்டு போய் ஒயிட் பேலஸில் வச்சான். தண்ட வீட்டுக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு பிரசிடென்ட் ஹவுஸில் அமெரிக்காவுக்கு பேர் ஒயிட் ஹவுஸ். வி ஆர் ஒயிட் என்பார்கள், நாங்கள் வெள்ளை என்பார்கள். வெள்ளையம் வேற, நீங்க வேற என்பார்கள். குடி அந்த ஊர்ல உள்ள ரெட் இண்டியன்ஸ் தள்ளி விடுவாங்க. நீ கருப்பு போயா, வெள்ளையம் உலகத்தை ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்பாங்க. அரபி அது நீங்க எங்க இருந்து எடுத்தாலும் அரபிகள் கல்புல அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை தவிர அவங்க கல்புல ஊண்டி இருந்தது அது அரபிகள். நாங்க அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்த அரபிகள்ல எல்லாரும் நிக்கிற நேரம் ஒரு ஆள் ஒப்ஜெக்ஷன் பண்ணல. கருப்படிமைகள் எடுத்து விற்பாங்க. வித்தவனுக்கு என்ன பெருமதி? வீட்டுக்கு வாஷிங் மிஷினை கொண்டாந்துருக்கீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினை நீங்கள் எப்பயும் போடலாம். இதை மாதிரி வித்த பிலால ஃபத்து மக்கா நேரம் மக்கா காபத்துல்லா ரசூலுல்லா அதில் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நிறைய கட்டங்கள் அவரால் மறக்க முடியலை. ரசூலுல்லாவுடைய வஃபாத்தை கேள்விப்பட்டு அவருக்கு தாங்க முடியலை. கலீஃபாக்கள்கிட்ட போய் கெஞ்சினார், எனக்கு ரசூலுல்லாவுடைய ஊரை விட்டு மதீனத்து நபியை விட்டு என்னை அனுப்புங்கண்டார். என்னை வெளியே அனுப்புங்க, என்னால் ரசூலுல்லாவுடைய ரவுதாவை கடக்க முடியலண்டார். என்னால் முடியலண்டார். அதை தாண்டி முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டார். எந்த கலீஃபாவும் அபூபக்கருக்கு அனுமதி கொடுக்கல. நீங்கள் இங்கே தான் இருக்கணும்ட்டார். உமர் பின் கத்தாப் அவர் ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு யார் நான் இதுக்கு பிறகு அதான் சொல்ல ஏழாம் ரசூலுல்லாவுக்கு பிறகு என்ன அந்த அழைப்பை விடுகிறார். இன்றைக்கு சந்தோஷமான நாள். என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு ஊடு கட்டினா எவ்வளவு கொண்டாடுவோம். நாட்டைய பிடிச்சா எப்படி கொண்டாடணும்? ஊட கட்டினா எவ்வளவு கொண்டாடுவார்கள். எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடணும். அவங்களுக்கு குடிக்க தெரியாதா? குடி என்ற பாடத்தை அவங்க எங்களுக்கு நடத்துவாங்க. அவங்களுக்கு விபச்சாரம் தெரியாதா? அவர்கள் அதில் PhD முடிச்சவங்க. ஏன்னா அதுதான் அவங்க வாழ்க்கை. அதாவது உலகத்தில் எதில எல்லாம் என்ன எப்படி இன்பம் இருக்குன்னு அவங்க தெரிந்தவர்கள். அது எதிலையும் போகாதவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நிற்கிறவர்கள். பிடித்த நாள் அவர்களை தேம்பி தேம்பி அள வைத்தது என்று சொன்னால் இதுதான் குர்ஆன் செய்த புரட்சி. இந்த புரட்சி நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் நடக்கணும்டா குர்ஆனை கொண்டு போம். அல்லாஹ்வில்லையார்கள் குர்ஆனை கொண்டு போம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் மாதிரி தான் நான் செய்தேன். குர்ஆனுக்குள்ள ஒவ்வொரு ஆயத்தையும் விரிவாக நான் உங்களோட பேசவில்லை. அது செய்த புரட்சி மேலோட்டமாக பேசினேன். இவ்வளவு பெரிய புரட்சி செய்த குர்ஆன் எங்கள் வீடுகளில் நாம் வாழ வைக்கவில்லை. அல்லாஹ்வில்லையார்களே அதை சாகடிக்க பார்க்கிறோம். அதில் உள்ளவைகள் எல்லாம் நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்கணும். அதை நிஜமாக பக்கத்தில் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அழகான பிள்ளைகள் சுத்தி சுத்தி வருவார்கள். அப்படி ஒரு ரசனையோடு உங்களுக்கு வாழலாம் என்று குர்ஆன் சிலாகிக்குது. அது நேரம் சந்தோஷப்படுவதற்கும் மறுமையை பற்றி நரகத்தை பற்றி வர நேரம் அச்சப்படுவதற்கும் எங்க கல்வி குர்ஆனை நம்பணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த நம்பிக்கை நமக்குள் வந்தால்தான் இந்த மாற்றம் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் அல்லாஹ் வபில் ஆகிரத்திஹும் யூகினூன் என்கிறான். அல்லாஹ் அவர்கள் ஆகிராவை யூமினூன் என்று அல்லாஹ் சொல்ல நம்புவார்கள் என்று சொல்லி யூகினூன் உறுதியாக வாழ்ற மாதிரி. ஆகிராண்டா இப்ப வாழ்ற மாதிரி நினைப்பார்கள். மறுமையண்டா இப்ப நிக்கிற மாதிரி நினைப்பார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முன்னாடி நிக்கிற மாதிரி. ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி மனிதர்கள் நிற்பாங்கன்னா அவங்க தேம்பி தேம்பி அழுவாங்க. இப்ப அவங்க ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா மலக்குமார்கள் அணிவகுத்த ரப்பு வருவான் என்றால் அவர்கள் நடுங்குவார்கள். ரப்பு வருவானா? மலக்குகள் அணிவகுத்து நிற்காது. எப்படி நிற்கும்? எப்படி விசாரி போகிறார்கள்? இந்த உணர்வு அவர்களுக்குள் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் பேசுகிற நேரம் அவர்கள் கண்களால் கண்ணீர் ஓடும். ஏன்? மறுமையில் வெற்றி கண்டவர்கள் என்று சொல்லப்பட்டவரும் தேம்பி தேம்பி ஏன் அழுதார்கள் தெரியுமா? விலகிச் செல்கிற நேரம் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இதுக்கு பிறகு செய்ய முடியாத மிக பெரும் புரட்சியாளராக மாறியிருந்தார்கள். அவர் சொன்னார், இது நான் செய்த புரட்சி அல்ல, வஹி ஒமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. அவர் எதையும் அனுபவிச்சபடி பேசவில்லை. வஹி இது 7 வானத்திலிருந்து வந்த ஆக அற்புதமான வஹி. இதை கொண்டு போய் சேர்க்கணும். வபில் ஆகிரத்தியும் யூகினூன் அவர்கள் உறுதியாக ஆகிராவை நம்புவார்கள். உதவி கூரையை பிளந்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வரும். அன்றைக்கு நாம் நிம்மதியாக இருப்போம். இந்த பூமியை விட்டு நிம்மதியாக பிரிவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும். திருக்குர்ஆன் உருவாக்கிய இந்த சமூகத்தை வெறும் சிலாகித்து படிப்பது மட்டும். நான் நிறைய சஹாபாக்களுடைய வரலாறு உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கல. உங்களுக்கு தெரியும்
ஒரு அறிமுறையாக சொன்னேன். குர்ஆனின் பெருமதி நாம் புரியணும். புரட்சிமிக்க கூட்டம் என்றா அது எவ்வளோ அற்புதமாக புரட்சி செஞ்சிருக்கென்று புரிந்தால் அதை தொடுகிற நேரமே எங்களுக்குள் ஒரு கண்ணியம் வரும். ரப்புடைய வேதத்தை ஓதுகிற நேரம் நாம் மிக பெரும் மரியாதையோடு நடந்து கொள்வோம். அதை சுமக்க தயாராகுவோம். அவனுடைய வார்த்தைகள் நம்மளை தேம்பி தேம்பி அள வைக்கும். பெரும் வளர்ந்த மனிதர்கள் தன் பிள்ளைகளை புதைக்கிற நம்ம அழாதவர்கள் திருக்குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு வஜ்லத் குலூபுகும் கல்புகள் நடுங்கும். அவருடைய கண்கள் தேம்பி தேம்பி கண்ணீரையும் மல்க வைக்கிற அளவுக்கு அற்புத வரிகளை அல்லாஹ் எங்களுக்கு நசீகத்தாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவைகளை அங்கே சின்னத்தில் 6 மணி ஆனால் இந்த டிவியில் இந்த சேனல் ஒன்றுமில்ல ரூபாய் ஐடிஎம் தான் இருந்துச்சு. அப்போ ஆஃப் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு போட மாட்டாங்க. ஆஃப் பண்ணினா வீடுகளில் குர்ஆன் ஓசை கேட்கும். அப்பொழுது படித்தவர்கள் மார்க்கத்தை விளங்கியவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் குர்ஆனை ஓதினார்கள். இப்பொழுது ஓதுகிறவர்கள் ரொம்ப கம்மியாகிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு குர்ஆன் ஓதுகிற இளைஞர்கள் எங்கே பார்த்தீங்களா? வாழ்க்கை என்று இந்த உம்மத்தை சேர்ந்த ஒருவர் சொன்னால் நெஞ்சி வெடித்து விடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களும் யுவதிகளும் பறிப்போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கல்புகளில் வெஸ்டர்ன் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் இதை மறுக்கிறார்கள். வெஸ்ட் என்று அவர்கள் போகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பொறுப்பு என்ன? இந்த இரவில் முடிவு செய்வோம். இந்த இரவு நமக்கு தீர்மானிக்கக்கூடிய இரவுகள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட நாட்கள் மிக குறுகிய நாள். ஒரு ஆளுக்கு 10,000 நாள், ஒரு ஆளுக்கு 15,000 நாள், ஒரு ஆளுக்கு 7,000 நாள். இவ்வளவுதான். 7,000 நாள்ண்டா ரிஸ்க்கு 7,000 நாளைக்கு இருக்குது. ஃபைனல் ரிஸ்க் முடிஞ்சால் 25 வயசில் நீங்கள் போகணும். இன்றைக்கு நாம் ஒரு நாளை கழிச்சிடணும். போன வெள்ளியிலேருந்து இந்த வெள்ளிக்கு 7 நாள் குறைக்கணும். அல்லாஹ் தந்த 7,000 நாள் இப்போ எத்தனாயிரம் நாள் கழிச்சிட்டோம். நீங்கள் தர்மம் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும், திரும்ப சம்பாரிச்சுட்டா கூடிரும். இந்த நாட்களை திரும்ப புதுப்பிக்க இயலாது. போன நாட்கள் போய்விட்டது. அதுக்கு பிறகு கபருக்கு நாங்கள் நெருங்குறோம். இன்றைக்கென்ற நாள் நேற்று நாள் நாங்கள் கணக்கெடுத்தா எங்களுக்கு 7,001 நாள் இருந்துச்சுண்டா மூத்தாகிறதுக்கு. இப்போ 7,000 நாள் ஒரு நாட்களோடு இருப்பீங்க தெரியல. சகோதரர்களுக்கு இன்றைக்கு ஒரு 6 மாதம் 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளிவாசலுக்கு ரத்மல்யாய அந்த பள்ளிவாசலுக்கு வர்ற நேரம் ஒரு சகோதரர் வந்தார். என்னோட வந்து அவர் நின்று எனக்கு ஃபோட்டோ எடுத்தார். அவருடைய மகன், சின்ன மகன் தோப்புடு பாட்டி வச்சு என் பக்கத்தில் எடுத்தார். எனக்கு இது ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் ஃபோட்டோ எடுத்து ஒரு மாதம் ஆகலை. வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ வருது, ஜனாசா. அந்த ஃபோட்டோவுக்கு கீழே இனியோட எடுத்த ஃபோட்டோ, புள்ளியோட எடுத்த ஃபோட்டோ அவங்க வீட்டார்கள் அனுப்புகிறாங்க. உங்களோட லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ ஃபோனில் இருந்துச்சு. அவங்க மகன் இப்படி சின்னது, ஒரு 5 வயசு வரைக்கும். அவருக்கு தெரியாது அவர் மௌத்தாகுவது. தெரிஞ்சிருந்தால் அவர் ஃபோட்டோ எடுப்பாரா? அவர் சாப்பிடுவாரா? எனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குன்னு நினச்சிருப்பார். ஆனால் அவர் நினைத்திருக்க மாட்டார், இன்னொரு 1 மாதத்தில் 2ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு போகிறேன். தன் மகனை பக்கத்தில் வச்சு என் மகனோட எடுங்க என்று சொன்னார். அப்படி எடுத்தவரை நான் ஜனாசா கஃபன் செய்யப்பட்ட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தார். இவர் மௌத்தாகி விட்டார் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் உத்தரவாதம் இல்லை. எந்த மண்ணில் எப்போ மௌத்தாகுவோம் என்று சூஸ் பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை, பிறப்பதற்கு அதிகாரம் இல்லை. நாம் யாருடைய வயிற்றில் பிறக்கணும் என்று எங்களால் சூஸ் பண்ண இயலாது. எந்த மண்ணில் வாழுவோம் என்று எங்களால் சூஸ் பண்ண இயலாது. எதை சாப்பிடுவோம் என்று எங்களால் தெரியாது. எந்த மொழி பேசுவோம் என்று எங்களுக்கு தெரியாது. ரப்பு எழுதி வைத்து விட்டான் என்றால் சரியான முடிவை கொடுத்தவர்கள் அவருடைய வாழ்க்கையின் பக்கங்களை பிரட்டி உலக வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். அவர்கள் எங்களை தேம்பி தேம்பி அளவைத்து விட்டார்கள். மனித புனிதர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். அஸ்ஹாபு நபி என்றால் யார் என்பதை காட்டி விட்டார்கள். அவர்களை பற்றி சொல்கிறான், ரிஜாலு மினல் முஃமின் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி. மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு கொடுத்த உடன்படிக்கையில் அவர்கள் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி வமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தப்தீலா. அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்கள் அல்லாஹ்வுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், அந்த உடன்படிக்கையை உண்மைப்படுத்தி விட்டார்கள். எந்த உடன்படிக்கை? ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றுவோம். எந்த பிரச்சனை பேசுகிறது என்றால் அந்த மனிதர்கள் கூட்டத்தில் நானும் எங்கள் குடும்பத்தாரும் சேர வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்றால் வேற ஒரு வேளையும் இல்லை. அல்லாஹ்வுடைய வீட்டில் போய் குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள், மற்றதெல்லாம் அல்லாஹ் செய்வார். படிக்காத ஒரு சமூகத்துக்கு உலகத்துடைய ஆட்சியை கொடுத்து கௌரவித்த அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு செய்வது பெருசல்ல. இதுக்குரிய வேற வாழ தொடங்குங்கள், வாழ்க்கையில் எடுங்கள். ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்டால் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன வயசு. இன்றைக்கு சொல்லுவார்கள் சின்ன வயசை முடிச்சு கொடுத்தா இந்த வயசுல வாழ ஏழுமான்னு கேட்பாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் மேல வச்ச அன்பும் வேற, புரிஞ்சு கொண்ட விதமும் வேற. ஒரே பதில்,
யார் ரசூல்லான்னு கேட்டா அவருடைய பண்பு குர்ஆன்ன்றாங்க. குர்ஆனை படிச்சிருக்கிறீங்களா? அதான் அவர்ன்றாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை உயிர் கொடுத்து வாழ வைத்தவர் இந்த மண்ணிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க உங்க பணியை முடிச்சிட்டீங்க, வரஃபஅனா லக திக்ர், உங்க புகழை இப்ப நாங்க தூக்குவோம் அல்லாஹ், உங்க புகழை நாங்க மேலவங்க வைப்போம் என்றான். இன்றைக்கும் பிறக்கிற குழந்தைகள் முஸ்லிம்கள் ரசூல்லா மேல என்னமோ தெரியல, இனம் தெரியாத ஒரு மரியாதை, இனம் தெரியாத ஒரு பிரியம். வரஃபஅனா லக திக்ரக், உங்க புகழை நாங்க மேலவங்க வைப்போம் என்று சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறான்டா ரப்புல் ஆலமீன். குலுங்கிட்டுண்டாங்க, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுதுண்டாங்க, ஜனாசாவுக்கு வானவர்கள் கீழே இறங்குறாங்கண்டாங்க. சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்கினார்கள், தூக்கி கொண்டு போய் அடக்கினார்கள். சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், வெயிட்லெஸ் என்றார்கள், ஜனாசா பாரமே இல்லைண்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, மலக்குமார்கள் சுமந்தாங்கண்டாங்க. ஓடு வாழக்கூடாது என்பதற்குத்தான் இவ்வளவு பிரச்சனைகள், இஸ்லாத்தை பற்றி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் என்றால் அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் குர்ஆனை தொட்டார்கள் என்றால் அவர்கள் எங்கேயோ போய் விடுவார்கள். மனித புனிதர்கள் வானம் அவர்களுக்கு திறந்து கொடுக்கப்பட்டால் அவர்களோடு இந்த உலகத்தில் யாரும் நிற்க மாட்டார்கள் என்று